உங்க மகனை பார்க்கும் பொழுது அவ்வளோ இருக்கும். எத்தனையோ பேருக்கு நம்ம பழகலாங்க, யார் எப்படி பழகிறாங்க. எனக்கு பயங்கர டயர்டுங்க, 3 நாளாக வேலை. ஆனால் ஆனந்த் ஃபோன் பண்ணி ஜிபி முத்து சொன்னார், அண்ணன் நீ ஊருக்கு வரணும் பண்டிகைன்னு. நான் 7 மணிக்கு 8 மணி நேரம் என் காரில் வந்தேன். ஆனால் வந்தால் சந்தோஷம் தானே. அதான் நீங்கள் ஜிபி முத்து அப்படிங்கிற ஒரு மகனை பெற்றதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க. திரும்ப நீங்கள் வந்து பாக்கிய பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? தஞ்சாவூர் வீடியோ பார்த்துக்கிறப்பா இல்லை, அது இல்லை எனக்குமேங்க எங்கள் எதுவுமே எதிர்பார்க்காத பழகிற ஒரு வெகுளி, உண்மையில வெகுளிங்க. யாருக்கு டீனேஜ் பண்ணி மனசுல ஒன்று வச்சு வெளியூர் பேசுகிற இந்த மாதிரி மனுஷன் தான் ஜெயிப்பான். எங்கள் அரசியல்வாதிகளாக உள்ளுக்குள்ள ஒன்று வெளியூர் பேசுறீங்களா? நீ எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கியா? நீதான் அழகானா? நான் சொல்லிட்டேன், இந்த பிள்ளையான பெரிய பிள்ளை அழகா, சின்ன பிள்ளை அழகா, 3 பிள்ளைல எந்த பிள்ளைன்னு கேட்பாரு. ஆனால் நான் சொன்னேன் எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். ஆனால் அவருக்கு வந்து அவர் தான். இது பக்கத்து டிப்பில் தானே? பக்கத்து டிப்பில் என்ன சொன்னாலும் கேளு. அதான் போ. நீங்க பேர் என்ன? முத்துலட்சுமி. முத்தி இலக்கியா. இலக்கியா அருமையான பேர் பாப்பா. நான் கேட்டேன் உங்களுக்கு யாரை ஜிபி பிடிக்கும்னு கேட்டேன். எனக்கே பெரிய பிள்ளை தாங்க பிடிக்கும், முத்து பிடிக்கல. அவனாரு நீங்க நீங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. அங்கிள் போய் சொல்ல மாட்டேன், ஊர்ல இருந்து போய் சொல்லணும் சொன்னாரு. என் பிள்ளை வேஷம் போட்டிருக்காருனாரு. நான் வந்து பார்க்குறேன், நீ வேஷம் போட்டுருந்தா ஆனால் உனக்கு பிடிக்காதான்? அதுதான் அவன் தான் முட்டைக்கண்ணி. நீ தான் முட்டைக்கண்ணி. முட்டைக்கண்ணி இல்லைண்ணா, முண்டைக்கண்ணி. ஆனால் உண்மையிலே தம்பி நீ அழகு. உன்னோட ப்ளஸ்ஸே வந்து கண்ணு தான். அப்புறம் நீங்க போன அப்புறம் அதே சொல்லி சீன் போடுவோம். பாருங்க என்ன நல்லா சொல்லுங்க. இவங்களுக்கு இல்ல இவளுக்கு ஆம்பளை கிட்ட போட்டா யார் மாதிரி இருப்பா? கம்பல்சரி சிவாங்கி ஒரு நாள் சொல்லிட்டாங்க. மூக்கு தான் காரணம். மத்தவங்க மாதிரி இருக்காது, அதுதான் பெருமை. இது என்ன பண்ணி இப்ப பேச மாட்டேன். எங்க போனீங்க? கோயிலுக்கு போய் சாப்பிட்டேன். ஓ அப்படியா? எவ்வளவு நேரம் வரைக்கும் இருக்கும்?